வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப் சேனல். இந்த பதிவில் நம்ம இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே இட்லி சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தோம். அந்த பொடியை யூஸ் பண்ணி எப்படி சாம்பார் செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த பைத்தம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். இது ஊறட்டும். நம்ம தேவையான பொருளை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்லி சாம்பார் செய்கிறதுக்கு மீடியமான சைஸ் தக்காளி பழம் ஒரு 5, 25 சின்ன வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 3. இது நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகா, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவின் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் கட் பண்ணியாச்சு. பருப்பு ஊற வச்சு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை வேக வச்சிடலாம். ஊற வச்ச பருப்பை நம்ம குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை 2 உடைச்சி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கட்டி பெருங்காயம் ஒரு 2 துண்டு ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிடலாம். நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடியை 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் போட்டுடலாம். பேன் ஹீட் ஆனோடனே 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சிட்ட உடனே காஞ்ச மிளகா 4 ஆட் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். குக்கரில் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு மத்தில் ஒரு கடை கடைஞ்சிக்கலாம். கன்சிஸ்டன்ட் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு திட்டம் எல்லாம் இப்போ சரியாக பார்த்துக்கலாம். லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சாம்பார் பவுடர் மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ திரும்ப லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த நுரையெல்லாம் அடங்கி ஒரு சின்ன ஏடு மாதிரி படியும். இது கரெக்டான பதம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லிக்கு, பொங்கலுக்கு, தோசைக்கு எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். நம்ம எவ்வளோ பேர் கொண்டாலும் சாம்பார் ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.